என் அருமை நண்பர் அண்ணன் திருப்பத்தூர் அவர்களின் உற்ற தோழன் தேரோடு தோல் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்குகள் ஆரம்பகால உறுப்பினர் ஐயா ஹரி அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறோம். இவர் பேர் ஹரி, நீண்ட கால நண்பர், நமக்கு எந்த உறுதுணையாக இருப்பவர், நகர செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர். தற்போது 2 நிமிடங்கள் பேசுவார். இந்த எழுச்சிமிகு சமணர் எழுச்சி மாநாடு மரமலை நகர் பகுதியிலே சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பகுதியில் சமண மதத்தின் ஜனகாஞ்சி எழுச்சி இயக்கத்தின் அருமை நண்பர் தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கும் இந்த இயக்கத்தின் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் சமண மதத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து சொந்தங்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு, நம்ம பகுதியில இதுதான் முதல் மாநாடு சமண மதம் சார்பா. அதுக்கு முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஊர் ஒன்றுபட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம், அதை உங்க இயக்கத்திலேயே நம்ம நண்பர் தனஞ்சயன் மூலமா அறிஞ்சுக்கிறோம். அது காவல்துறை மூலமா கூட எஸ்பி ஏசி ஆபீஸ் போனாங்க, எங்களாண்ட வந்தாங்க, திரும்பிச்சுறாரு. எவ்வளவு அவரால் எவ்வளவு முடியுமோ உதவி பண்ணார். அந்த மாநாடு நடக்கக்கூடாதுன்னு சதி வேலை நடந்தது. அதுக்கு பெரும் முயற்சி தனஞ்சயன் மூலமா அவங்க இயக்கத்தை எல்லாரும் பண்ணி இது ஒரு சாதனை தான். அந்த மாநாடு நடத்தி பெரிய மரமலை நகர் பகுதியில சாதனை நிகழ்த்தி காட்டுகிறார் தனஞ்சயன். அவங்க இயக்கத்தை ஆள வச்சுக்கின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் ஒண்ணு, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா வேற ஒருத்தம் புரிஞ்சிருவான். ஊர் ரெண்டு போட்டா கூத்தாடி கொண்டாட்டம். இந்த விலையில பிரிவினையே இருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்த்து செய்தி, வாழ்த்து மனம் அனுப்பிக்கிற அவர் நேரடியாக போய் வாங்கி வந்தாரு. ஐயா அவர்கள் வாழ்த்து சொல்லி, திருக்கச்சூர் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. மரமலை நகர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து நாங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஜனகாஞ்சி பாதுகாப்பு இயக்கத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நீண்ட வாழ்நாள் முழுவதும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொன்னு, அதுதான் ஒரு மதமா இருந்தாலும் சரி, ஜாதியா இருந்தாலும் சமூக நீதி. எங்க ஐயா அவர் சமத்துவம், ஜனநாயகம், சமூக நீதி என்ற ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கின்னு காரல் மார்க்ஸ், பெரியாரு, அம்பேத்கர் இவங்க கொள்கையை கடைபிடிச்சுதான் இன்னைக்கு வரலும் கட்சியை நடத்தினாலும் சமூக நீதி கேட்டு போராட்டம் பண்ணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அது அரசாங்க ஒத்துழைப்பு, அதுதான் மனசு வைக்கணும். சில பேர் ஐயா அவங்க ஜாதிக்கு தான் இடஒதுக்கீடு கேட்கிறாரு. இப்ப இந்த மாநாடு நடக்குதுன்னா அனைவரும் கலந்துக்கிறோம். இது சமண மதம் மட்டும் இல்ல, அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து அவங்க ஒருத்த வளர்ந்து நம்ம சுற்றி வட்ட நண்பர்கள் வளரணும், இந்த பகுதி வளர்ந்தா என்னைய குறிக்கல. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிவிச்சுன்னா சமூக நீதினா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. ஐயா வன்னியருக்கு மட்டும் சமூக நீதி கேட்கிறாரு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கிற, இடஒதுக்கீடு கேட்கிறாங்க. 27 தாய்மார்கள் தாலை அறுத்து உயிரை கொடுத்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாங்க 87, 1987. அது இப்ப ஒரு சில கட்சிக்காரங்க கட்சி பத்தி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்ல சமூக நீதினு அர்த்தம். இப்ப சமூக நீதி ஒரு ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கேட்கறது அர்த்தம். ஒரு 10 பேர் இந்த மாதிரி இருக்காங்க, அவரு கூட 5 பேர் இருக்காங்க. அவர் பக்கத்தில் இருக்காருன்னா அவர் கூட ஒருத்தர் தான், அவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட 50 பேர் இருக்காங்க. இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடுன்றது ஒரு 10 ஆப்பிள் பழத்தை கொடுக்குறோம். ஒருத்தர் கூட 5 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட 50 பேர் இருக்காங்க, ஒருத்தர் 100 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தான் இருக்காரு. 10 பேர் ஒரு பழத்தை கொடுத்தா ஒரு ஆள் ஒரு பழத்தை சாப்பிடுவார், இன்னொரு 5 பேர் ஒரு 5 பழத்தை பங்கிட்டுவார், ஒரு 5 பங்கிட்டு ஒரு பழத்தை சாப்பிடுவார். 50 பேர் ஒரு பழத்தை பிச்சு சாப்பிடணும். அதுதான் ஒரு ஜாதியில எவ்வளவு மக்கள் தொகை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஆனா அது தெரியாம வன்னியர் மட்டும் வாங்கிக்கிறோம். நாங்க வன்னியர் கேட்கிறோம், அனைத்து ஜாதிக்கும் 107 ஜாதிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம், 21 பேர் ஓரங்கத்து. இந்த அடிப்படையில சமண மதத்துக்கு நீங்க விட்டு கொடுக்காதீங்க, பிரிவினை வேணாம். எந்த காலத்திலும் போராட்டமாலாம் நம்ம ஒற்றுமையா இருந்தா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எந்த காலத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தனஞ்சய அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் சார்பாக கண்டிப்பா துணை இருப்போம் சொல்லிட்டு உறுதியளித்து விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும்